ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். முகலாயர்களில் வந்துட்டு கடைசியாக நம்ம பார்த்தது அக்பரை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். சரிங்களா? இப்போ ஜஹாங்கீர் வந்துட்டு அவரோட ஆட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் அப்படிங்கிற நேமுக்கு என்ன மீனிங்னா உலகினை வெல்பவர் அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது ஜஹாங்கீர் அப்படிங்கிற பேருக்கு என்ன மீனிங்னா உலகினை வெல்பவர். சரிங்களா? அடுத்தது இப்போ என்னன்னா வந்துட்டு அக்பரோட பையன் தான் வந்து ஜஹாங்கீர். சரிங்களா? அக்பரின் மகன் தான் வந்தது ஜஹாங்கீர். சரிங்களா? இவர் முழு நேம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சலீம் நூருதீன் ஜஹாங்கீர். சரிங்களா? இதுதான் இவரோட முழு நேம். இவர் வந்து அரியணை ஏறும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1605 அரியணை ஏறாரு. ஃபர்ஸ்ட் இவரோட மகன், அதாவது ஜஹாங்கீரோட மகன், இவரோட மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஸ்ரு. அடுத்தது வந்துட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா குர்ரம். 2 பேர் இவரோட மகன்கள். சரிங்களா? அதாவது குஸ்ரு பிளஸ் குர்ரம் 2 பேர். இந்த குஸ்ரு அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா இவரோட ஆட்சியை எதிர்த்து, யாரு ஜஹாங்கீர் அவங்க அப்பாவோட ஆட்சியை எதிர்த்து குஸ்ரு என்ன பண்றாருன்னா வந்துட்டு இதுல கழகத்துல ஈடுபடுறாரு. சரிங்களா? குஸ்ரு வந்து கழகத்துல ஈடுபடுறாரு. அது யாரு கூட கேட்டீங்கன்னா சீக்கியர் குரு அர்ஜுன் தேவோட சேர்ந்து சீக்கியர் குரு அவர் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேவ் அவரோட சேர்ந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு இவரு நம்ம குஷ்ரு வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு கழகத்தில் ஈடுபடுறாரு. சரிங்களா? பிளஸ் குஷ்ரு இவரோட ஆட்சியினால வந்துட்டு இவர் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா கழகத்தில் ஈடுறாங்க. இதனால என்ன பண்றாருன்னா இவரோட மகன் குஷ்ரு என்ன பண்றாருன்னா கைது செய்து வந்துட்டு என்ன பண்றாங்க கண்களை வந்துட்டு அகற்றாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சீக்கிய குரு, அதாவது சீக்கியர் குரு எத்தனாவது சீக்கியர் குருன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து 5வது சீக்கிய குரு. எத்தனாவது? 5வது சீக்கியர் குரு. முக்கியமா வந்துட்டு 5வது சீக்கிய குரு யாருன்னா நம்ம அர்ஜுன் தேவ். சரிங்களா? இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு நம்ம ஜஹாங்கீர் வந்து கொன்றுறாரு. சரிங்களா? ஸோ இதனால வந்துட்டு சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் எப்பவுமே வந்துட்டு சண்டையாத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சண்டை அதிகமாயிட்டே இருக்கும் சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த ராணா அமர் சிங்னு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? ராணா அமர் சிங். இந்த ராணா சிங்கை வந்துட்டு என்ன பண்றாருன்னா எதிர்த்து இவரோட மகன் குர்ரம். சரிங்களா? இவரோட மகன் வந்துட்டு குர்ரம் வந்துட்டு என்ன பண்றாருன்னா இளவரசரை வந்துட்டு என்ன பண்றாருன்னா போருக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. சரிங்களா? குர்ரம் தலைமையில
கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. இவர் வந்து தலைமையில வந்துட்டு குர்ரம் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, ராணா அமர் சிங்க்கு எதிராக வந்து போர் செய்து வந்துட்டு அவரை வந்துட்டு ஒழுங்கு கொண்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த குர்ரம் அப்படிங்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடி பார்த்தோம் ஜஹாங்கீரோட குர்ரம் குர்ரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாஜகான். முன்னாடி அவர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குர்ரம். சரிங்களா? ஷாஜகான்ங்கிற பேர்ல வந்துட்டு பின்னாடி அரியணை ஏறுவாரு. பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் நம்ம ஜஹாங்கீர் காலத்துல பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீர் காலத்துல ஆங்கிலேயர்கள், சரிங்களா? யாருங்கன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். சரிங்களா? ஆட்சியாளர் வில்லியம் ஹாக்கின்ஸ். வில்லியம் ஹாக்கின்ஸ் மற்றும் சார் தாமஸ் ரோ, சரிங்களா? என்ற 2 ஆங்கிலேயர்கள் வந்துட்டு யாரு இவரோட சபைக்கு வந்து வருகை தந்திருப்பாங்க. சரிங்க. வருகை மட்டும் போடுங்க. சும்மா நான் வந்து சொல்றேன். சரிங்களா? இவரோட சபைக்கு வந்துட்டு ஜஹாங்கீரோட சபைக்கு யார் வராங்கன்னா, நம்ம வில்லியம் ஹாக்கின்ஸும் சார் தாமஸ் ரோ வராங்க. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு சூரத்துல வந்துட்டு என்ன வணிக தலைநகரை வந்துட்டு அமைக்கிறாங்க. சார் தாமஸ் ரோ என்ன பண்றாருன்னா, முதலாம் யார் அனுப்புறாருன்னா, முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுக்குழுவாய் வராங்க. சரிங்களா? தூதுவராய் இந்தியாவுக்கு வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம சூரத் நகரில் வணிக குடியேற்றத்தை வந்து அனுமதி பெற்று அங்க வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு அமைக்கிறாரு. சரிங்களா? வணிக குடியேற்றம் அனுமதி கொடுக்கிறாரு. அமைக்கிறார். சரிங்களா? யாருன்னா தாமஸ் ரோ முதலாம் ஜேம்ஸ் அனுமதி பெற்று வந்துட்டு சூரத்துக்கு வந்து அங்க வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நம்ம ஜஹாங்கீரோட அனுமதி பெற்று ஜஹாங்கீரோட அவைக்கு போய் அங்க அனுமதி வாங்கி சூரத் நகர்ல வந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு தனது வணிக குடியேற்றத்தை வந்துட்டு அமைக்கிறார். இதுதான். அடுத்தது நம்ம ஜஹாங்கீரோட விசுவாசமிக்க தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, மகபத் கானா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தளபதி நம்ம ஜஹாங்கீரோட தளபதி யாருங்கன்னா, சரிங்களா, இவருதான் மகபத் கான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜஹாங்கீரோட மனைவி நம்ம ஜஹாங்கீரோட மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா, மெருகுன்னிஷா. இயற்பேர் வந்துட்டு ஒரு நிமிஷம், மெகருன்னிஷா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வைத்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா
நூர்ஜஹான். ஜஹாங்கீர்னால என்ன பேர் வச்சாங்க? ஜஹாங்கீர். ஆனா அவங்களுக்கு மெர்குனிஷாக்கு என்ன பேர் வச்சிருப்பாருன்னா நூர்ஜஹான் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாரு. சரிங்களா? மெகருநிஷாங்கிற பதிலா வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா நம்ம ஜஹாங்கீர் வந்து நூர்ஜஹான் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாரு. சரிங்களா? அதாவது நூர்ஜஹான் அப்படிங்கிற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நூர்ஜஹான் அப்படிங்கிறது என்ன பேருன்னா, இந்த பொருளுக்கு என்ன மீனிங்? நூர்ஜஹான்ங்கிறது பார்த்தீங்கன்னா உலகின் ஒளி அப்படிம்பாங்க. உலகின் ஒளி. சரிங்களா? இந்த நூர்ஜஹானுக்கு வேண்டி வந்துட்டு ஒரு இது இருக்கும், மஹால் இருக்கும். சரிங்களா? அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்ன சொல்றாங்க, மெர்குனிஷா வந்துட்டு பிளஸ் வந்து நூர்ஜஹான் இவங்க தங்கறதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு மஹால், அந்த மஹால் பேர் வந்துட்டு நூர் மஹால் அப்படிம்பாங்க. என்ன மஹால்? நூர் மஹால். சரிங்களா? நூர் ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி, அதே நூர் மஹால்னா அரண்மனை ஒளி அப்படிம்பாங்க. சரிங்களா? அரண்மனையும் ஒளி அப்படிம்பாங்க. சரிங்களா? இதுதான் ரெண்டுக்கும் மீனிங் புரிஞ்சுக்க. நூர் ஜஹான்னா உலகின் ஒளி, நூர் மஹால்னா அரண்மனை ஒளி. சரிங்களா? அடுத்தது நிமிஷம். ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரத் நகர் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த சூரத் நகர் இருக்குல்ல, இந்த சூரத் நகர் எப்போ வணிகம் அமைச்சிருப்பாங்க? சூரத் நகர்ல ஆங்கிலேயர்கள், அதாவது நம்ம பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1515 ஆண்டு சூரத் நகர்ல ஃபர்ஸ்ட் தங்கள் வணிக நகரம் வந்து வணிக குடியிருப்பு நகரத்தை வந்துட்டு அமைக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுல பார்ப்போம். இந்த ஐரோப்பியர்கள் சிலபஸ்ல இல்ல. ஸோ முன்னாடி வந்து ப்ரீவியஸா வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களை பத்தி வந்து கேட்டிருப்பாங்க குரூப் 4 எல்லாம். இப்போ அது சிலபஸ் இல்லாதங்காட்டி அதை படிக்க தேவையில்லை. ஸோ அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவங்க வந்துட்டு எங்க ஃபர்ஸ்ட் வணிக நகரம் ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம சூரத்தும், அது வந்து ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி கேட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அந்த வருஷம் பார்த்துங்க சூரத் நகர்ல எப்போ ஆரம்பிச்சாங்க. முகலாயர்கள் பத்தி படிக்கும்போது இவங்களை பத்தி படிக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஆங்கிலேயர்களை பத்தி படிக்க வேண்டியதா இருக்கும். இவரோட சுயசரிதை நூல் பார்த்தீங்கன்னா துசிக்கி ஜஹாங்கீரி எல்லாமே அவங்க பேர்லயே தான் இருக்கும். சரிங்களா? அவரு சுயசரிதை நூல் தான். சரிங்களா? அப்புறம் ஜஹாங்கீர் பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு என்ன சொல்றாருன்னா வந்து தன்னதோட அரண்மனையில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு நீதி வழங்கணும், முறையான நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா நீதிமணின்னு ஒன்று கட்டி விட்டுருப்பாரு. நீதிமணி எந்த அரண்மனைன்னு கேட்டீங்கன்னா ஜாபர் சனம் அரண்மனையில கட்டி விட்டுருப்பாரு. இந்த அக்பர் பீர்பால் கதைகள் படிக்கும் போது தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது இந்த ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஒரு நீதிமணியை வந்துட்டு கட்டி விட்டு அதோட கயிறை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றோட மறுக்கரையில கட்டி விட்டுருப்பாரு. ஸோ யாராச்சும் வந்து நீதி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த அரண்மனையோட மணி அடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு யாராச்சும் வந்திருக்காங்க, அதனால வந்து நமக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அதுதான் நீதிமணிங்கிறது. இந்த ஜபர் அரண்மனையை கட்டியிருப்பாங்க. அது எந்த ஆற்றில கட்டியிருப்பாங்கன்னா யமுனை ஆற்றுக்கு அடுத்த கரையில கட்டியிருப்பாங்க கயிறு. யமுனை ஆற்றின் யமுனை ஆற்றங்கரையில. சரிங்களா? ஒரு கல் தூணில் இணைச்சிருப்பாங்க அந்த கயிறை. இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு.
நம்ம தெரிஞ்சுங்க என்னன்னு தெரிஞ்சுங்க. நீதிமணிங்கிறது எந்த அரண்மனை? ஷாபுர்ஜ் அரண்மனை. யாருன்னா ஜஹாங்கீரோட அரண்மனை தான். சரிங்களா? அப்புறம் அப்புறம் இந்த இவரோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சில ஆண்டுகள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆட்சி செஞ்சிருப்பாங்க. யாரு? நம்ப நூர்ஜஹான். ஸோ, நூர்ஜஹான் எந்த ஆண்டு ஆட்சி செஞ்சிருப்பாருன்னா, 1611, 1629 இந்த காலகட்டத்துக்கெல்லாம் வந்துட்டு நூர்ஜஹான் வந்துட்டு தன் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதாவது ஆட்சினா வந்துட்டு அவருக்கு கீழ வந்து இருக்கும். இருந்தாலும் ஜஹாங்கீர் இருப்பார் அந்த டைம்ல. இருந்தாலும் வந்துட்டு நூர்ஜஹான் வந்துட்டு சில அதிகாரங்கள்ல வந்து ஆட்சி செஞ்சு நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த காலம் என்ன சொல்றாங்கன்னா, நூர்ஜஹானின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது எந்த காலம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நூர்ஜஹானின் காலம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப வந்துட்டு டீப்பா வந்து கதை கதையா அப்படிலாம் வேணாம். எக்ஸாம்ல என்ன வருமோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நூர்ஜஹானின் காலம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நம்ம ஜஹாங்கீர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு மெயினா பூந்தோட்டங்களை வந்துட்டு உருவாக்கி அதை பராமரிச்சிருப்பாரு. சரிங்களா? அது எங்கன்னா ஸ்ரீநகர். ஸ்ரீநகர், ஷாலிமார் மற்றும் நீஷத் பூந்தோட்டங்களை என்ன பண்ணியிருப்பாரு? பராமரிச்சிருப்பாரு. பூந்தோட்டங்களை உருவாக்கினார். உருவாக்கி பராமரித்திருப்பார். சரிங்களா? எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர்ல ஷாலிமார் மற்றும் நிஷத் 2 இடத்துலயும் பூந்தோட்டங்களை உருவாக்கி இவர் வந்து பராமரிச்சார் நம்ம ஜஹாங்கீர். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு முக்கியமா இவர் வந்து கல்லறை என்னென்ன கட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து சிக்கன் சிக்கந்தராவில் அழகுடன் தன் தந்தை யாரு? அவரோட தந்தை யாரு? அக்பர். ஜஹாங்கீரோட தந்தை யாரு? அக்பரோட கல்லறை கட்டியிருப்பாரு. அக்பரோட கல்லறை சரிங்களா கட்டியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஹாங்கீர் மனைவி வந்து நூர்ஜஹான். நூர்ஜஹானோட தந்தை, அதாவது யாரு? நூர்ஜஹானோட தந்தை. நூர்ஜஹானின் தந்தை. சரிங்களா? அவர் யாருன்னா இதி மத் தௌலா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதிமத் தௌலா. இவரோட இதிமத் தௌலாவோட கல்லறை. இதிமத் தௌலாவோட கல்லறை. சரிங்களா? எங்க கட்டியிருப்பாரு? ஆக்ராவில். ஆக்ராவுக்கு அருகில் எழுதுறது புரியலையா உங்களுக்கு? புரியலைன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? பொறுமையா எழுதுறேன். அருகில் எங்க? ஆக்ராவுக்கு அருகில் உள்ள லாகூர். லாகூர்ல கட்டியிருப்பாரு. சரிங்களா? இதுல என்னன்னா முதல்ல வந்துட்டு வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முதல் கல்லறை இவரோடது. சரிங்களா? யாரோ ரைஸ் பண்ணிக்கிறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? சரி, ஓகே. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்படுது.
சரிங்களா? வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முதல் கல்லறை யாருன்னா நம்ம நூர்ஜஹானோட தந்தை இதிமத்தௌலாவோட கல்லறை. எங்க ஆக்ராவில் அருகில் லாகூர்ல இருக்கு. சரிங்களா? இதுதான் ஆக்ராக்கு அருகில் லாகூர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம நம்ம ஜஹாங்கீரோட தளபதி யாருன்னு பார்த்தோம், மகாபத் கான் பார்த்தோம். சரிங்களா? மகாபத் கான் என்ன பண்றாருன்னா வந்துட்டு பின்னாள்கள் வந்துட்டு நம்ம குர்ரம், அதாவது ஷாஜகானை வந்துட்டு எதிர்த்து போராடி இருப்பாரு. ஆனா என்ன பண்ணியிருப்பாருன்னா பின்னாடி வந்துட்டு, அதாவது யாருன்னா நம்ம நூர்ஜஹான் சொன்னோம்ல, அதாவது ஜஹாங்கீரோட மனைவிக்கு வந்து சப்போர்ட்டா வந்துட்டு யாரு தளபதி மகாபத் கான் ஈடுபட்டு இருப்பாரு. பின்னாளில் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு நம்ம ஷாஜகானுக்கு வந்து சப்போர்ட்டா போய் ஷாஜகானை வந்து ஆட்சியில் அமர வைப்பாரு நம்ம மகாபத் கான். அது சும்மா தெரிஞ்சு விட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்த ஆட்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஜகான் ஆட்சி. சரிங்களா? ஷாஜகான் 1627 1658 வரைக்கும். சரிங்களா? எங்க அரியணை ஏறாரு ஃபர்ஸ்ட் ஆக்ரால. சரிங்களா? ஷாஜகான் அல்லது பேரு பார்த்தீங்கன்னா நம்ம குர்ரம் சொல்லுவோம். ஆக்ராவில் அரியணை ஏறுறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதாவது ஷாஜகான் அப்படிங்கிற பேருக்கு என்ன மீனிங்னா உலகின் அரசன். உலகின் அரசன். சரிங்களா? ஷாஜகான் அப்படிங்கிற பேருக்கு பார்த்தீங்கன்னா உலகின் அரசன் சொல்லுவாங்க. நம்ம ஷாஜகான் எங்க பிறக்கிறாரு? 1592ஆம் ஆண்டு லாகூர்ல பிறப்பார். சரிங்களா? லாகூரில் பிறந்தார். இவரோட ஷாஜகானோட மாமனார். சரிங்களா? இவரோட மாமனார் யாருன்னு கேட்டேன், ஆசப் கான். ஆசப் கான்பாங்க. சரிங்களா? இவர் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. என்னன்னா வந்துட்டு போர் தொடுத்து, அதாவது உள்ளே வந்து வாரிசுரிமை போர்லாம் வரும். ப்ளஸ் வந்துட்டு இந்த நூர்ஜஹானுக்கும் இவருக்கும் நிறையா சண்டை வரும். யாரு நம்ம ஷாஜகானுக்கும் நூர்ஜஹானுக்கும் அதிகமாக வந்து போர் நடக்கும். அப்போ வந்து யார் ஹெல்ப் பண்ணா நம்ம ஆப்சத் கான் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா அவங்க 2 பேத்துக்கும் வந்துட்டு ஷாஜகானுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியில் அமர வைப்பார். சரிங்களா? இவரோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு முக்கியமா வந்துட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. அதாவது இவரு கீழே வேலை செஞ்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாஜி சாஜி பான்ஸ்லே. இவரிடம் பணியாற்றினார்னு சொல்றாங்க. ஷாஜி பான்ஸ்லே அப்படிங்கிற ஒருத்தர் யாருன்னா வந்துட்டு இவரிடம் பணி பணி செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு கீழே வந்து பணி செஞ்சாங்க அப்படின்னு. இந்த ஷாஜி பான்ஸ்லே வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சிவாஜியோட தந்தை. சிவாஜியின் தந்தை. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பின்னாடி மராத்தியர்கள் பார்க்கும்போது இது கொஞ்சம் முக்கியமாக பாயிண்டாக இருக்கும். சரிங்களா? யார் காலத்தில் வந்துட்டு ஷாஜகான் காலத்தில் தான் வந்துட்டு ஷாஜி பான்ஸ்லே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு கீழே வந்து பணி செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மராத்தியர்கள் வந்து ஆட்சி வரும். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ முகலாயர்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜகான் ஆட்சியில் வந்து முகலாயின் உச்சி, அதாவது முகலாயர்களோட புகழ் வந்து உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
எட்டியது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது முக்கியமா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? யாரோட ஆட்சி காலத்துல முகலாயர்களின் புகழ் வந்துட்டு உச்சத்தை எட்டியது அப்படின்னு கேட்டா நம்ம ஷாஜகான். ஷாஜகான் ஆட்சி. சரிங்களா? அப்புறம் இவரோட சமகாலத்தவர், ஷாஜகானின் சமகாலத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட், ஷாஜகான் ஆட்சி வந்துட்டு முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. பொற்காலம். சரிங்களா? இது முக்கியமா பார்த்துங்க. சரிங்களா? நம்ம ரெண்டுமே சொல்லலாம். முகலாயன் புகழ் உச்சத்தை அடைந்ததுன்னு சொல்லலாம், முகலாயர்களோட பொற்காலம் அப்படின்னு கேட்டா ரெண்டுமே ஷாஜகான் ஆட்சியில் தான். சரிங்களா? அப்புறம் இவரோட சமகாலத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சமகாலத்தவர் பிரான்ஸ் அரசன் 14வது லூயிஸ் சமகாலத்தவர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பதினாலாம் அரசன், அதாவது பிரான்ஸ் அரசன் 14வது லூயிஸ் சமகாலத்தவர் தான் நம்ம ஷாஜகான் அப்படிங்கிறாங்க. ஷாஜகான் முக்கியம் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு, இவர் வந்து இவரோட என்ன சொல்றது, இவரோட காலத்துல வந்து கட்டடக்கலை வந்து ரொம்ப பெருசா வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. பிளஸ் வந்துட்டு மொத்தம் 30 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறார் ஷாஜகான். சரிங்களா? 30 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. 30 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அடுத்தது புகழ்பெற்ற மகிழாசாசனம் யார் செஞ்சிருப்பாரா? நம்ம ஷாஜகான் தான் செஞ்சிருப்பாரு. இவரோட ஆட்சி காலத்துல புகழ்பெற்ற மகிழாசாசனம் இவர் தான் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். அதாவது என்னன்னா வந்து ஷாஜகான் வந்துட்டு கங்காத்ரை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்கும். சரிங்களா? கங்காத்ரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1638ஆம் ஆண்டு, ஃபர்ஸ்ட் வந்து 1638 ஷாஜகான் ஹங்கேரிய என்னன்னா இவங்க முன்னோர்கள், அதாவது என்ன, நம்ம அக்பர் காலத்துல வந்துட்டு கைவிடப்பட்டு ஜஹாங்கீரால் வந்து என்ன சொல்றது, அதாவது அக்பர் வந்து கைப்பற்ற ஒரு இடத்த ஜஹாங்கீர் வந்து இழந்திருப்பாரு. அதை மறுபடியும் வந்து ஷாஜகான் வந்து மீட்டிருப்பாரு. அததான் இது. சரிங்களா? அது என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எழுதுறேன். சரிங்களா?
அக்பரால் கைப்பற்றப்பட்டு நம்ம சகாங்கீரால் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இழந்திருப்பாரு. இழக்கப்பட்டு அது என்ன இடம்னா காந்தகரை, காந்தகர் அப்படின்னு ஒரு இடம். சரிங்களா? மறுபடியும் என்னது ஷாஜகான் நினைச்சிருப்பாரு, நினைத்து கொண்டார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஷாஜகான் வந்து பாரசீக பேரரசர் அரங்கேற்றிய அரசியல் சூழ்ச்சியை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கீரால் இழக்கப்பட்டு அது என்னிடம் கந்தகரை வந்து மீண்டும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு நம்ம ஷாஜகான் வந்து அது அவரோட இணைச்சிருப்பாரு. சரிங்களா? இதுதான், வேற எதுவும் கிடையாது. அடுத்தது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலத்துல இருந்த அறிஞர்கள் பிளஸ் வந்துட்டு என்ன சொல்றது அவர் அவையில் இருந்தவங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு வருகை தந்தவர்கள் முக்கியமா யாராருன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பெர்னியர் அப்படிங்கிறாங்க. பெர்னியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மருத்துவர். சரிங்களா? பிரெஞ்சு மருத்துவர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா தாவர்னியர். இவர் வந்து பிரெஞ்சு வைர வியாபாரி. வைர வியாபாரி. அடுத்தது மண்டல்சோ. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பயணி, ஜெர்மன் பயணிங்கிறாங்க. சரிங்களா? ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சல் வீரர். ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சல் வீரர். அடுத்தது பீட்டர் முண்டி, பீட்டா. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்தோட வணிகர், இங்கிலாந்து வணிகர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனுச்சி அப்படிங்கிறதுனா இத்தாலி எழுத்தாளர். இத்தாலி எழுத்தாளர் மற்றும் பயணிங்கிறாங்க. சரிங்களா? அண்ட் பயணி. இதெல்லாம் ஒரு டைம் பாத்துங்க, இந்த 5 பேர்த்தையும் ஒரு டைம். சரிங்களா? அடுத்தது ஷாஜகானுக்கு வந்துட்டு மொத்தம் வந்து அவங்களோட பசங்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இளவரசராக இருக்க வேண்டி வந்துட்டு இது பண்றாங்க. அதுல மூத்த மகன் வந்துட்டு யார் இருக்கிறான்னா மூத்த மகன் ஷாஜகானோட மூத்த மகன் பேர் வந்து தாராஷிகோ. இவர் தான் வந்து அரசனாகணும் அப்படின்னு சொல்லி ஷாஜகான் விரும்புறாரு. சரிங்களா? இவர் அரசனாகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஷாஜகான் விரும்புறாரு. சரிங்களா? மூத்த மகன் தாராஷிகோ. ஆனா என்ன வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இவரோட இளைய மகன் வந்துட்டு என்ன பண்றாருன்னா மூன்றாவது மகன் அவுரங்கசீப் வந்துட்டு என்ன பண்றாருன்னா வாரிசுரிமை பொறியியல வந்துட்டு என்ன பண்றாருன்னா நம்ம அவுரங்கசீப் வந்து ஜெயிச்சு அவர் வந்து அரியணை ஏறாரு. சரிங்களா? இவர் என்ன சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்னு சொல்றாங்க. சரிங்களா?
தாராஷிகோ மூத்த மகன் வந்துட்டு சன்னி இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவர். சேர்ந்தவர். சரிங்களா? சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர் யாருன்னா தாராஷிகோ. வாரிசுரிமை போரில் என்ன பண்றாருன்னா வந்துட்டு நம்ம 3வது மகன் அவுரங்கசீப் வந்துட்டு ஜெயிச்சிடறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம அவரோட ஆட்சி ஆரம்பிக்குது. நம்ம ஷாஜகான் மரணம் 1666 ஜனவரி மாசம் மரணம் அடைந்திருப்பார். சரிங்களா? மரணம் அடைந்திருப்பார். பிளஸ் இவரோட எங்கன்னா வந்துட்டு நம்ம தாஜ்மஹாலுக்கு பக்கத்துலயே வந்து இவர் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இவரோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பேரரசர் வந்துட்டு கட்டிடக்கலை இளவரசர் அப்படிங்கிறது ஷாஜகான் தான். சரிங்களா? ஷாஜகான் என்ன சொல்றாங்க, கட்டிடக்கலை இளவரசர். கட்டிடக்கலையின் இளவரசர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்றாங்க, கட்டிடக்கலை இளவரசர்னாலும் ஷாஜகான் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொறியாளர் பேரரசர் அப்படின்னாலும் ஷாஜகான் தான். ரெண்டு சிறப்பு இருக்கு, கட்டிடக்கலை இளவரசனாலும் நம்ம ஷாஜகான். சரிங்களா? பொறியாளர் பேரரசனாலும் ஷாஜகான். சரிங்களா? தாஜ்மஹால் அடுத்தது 1632 தாஜ்மஹால் கட்ட தொடங்குறாங்க. தாஜ்மஹால் யார் நினைவா கட்டுறாரு, அவரோட மனைவி மும்தாஜ் அவருக்கு வேண்டி கட்டுறாங்க. சரிங்களா? அவரோட நினைவா வந்துட்டு மும்தாஜ் கட்டுறாங்க. மொத்தம் வந்து 20,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்துட்டு இதுல வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த கட்டிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 20,000க்கு மேற்பட்ட கட்டிடக்கலை வந்துட்டு தொழிலாளர்கள் ஈடுபடுறாங்க. சரிங்களா? எத்தனை பேரும் கேட்டா 20,000க்கு மேற்பட்ட. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1632 கட்ட தொடங்குறாங்க. ஆனா இது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு 1642 வரைக்கும் போகுது. சரிங்களா? இதோட வேலை செய்யற பணி முடிவடைந்தது பார்த்தீங்கன்னா 1642 சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அலங்கார வேலைப்பாடுகள், அதனால என்ன பண்ணுறா 1647 வரைக்கும் போகுது. அலங்கார வேலைக்கு வேண்டி என்ன பண்றாங்க, ஆயிரத்தி 1647 வரைக்கும் போகுது. சரிங்களா? தொடர்ந்தன கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேல போகுது. அதாவது 15 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு இது கட்டிட வேலைகள். சரிங்களா? 32 ஸ்டார்ட் பண்றாங்க, 42 கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில இருக்கு. மறுபடியும் அலங்கார வேலைப்பாடுகளுக்கு வேண்டி 47 வரைக்கும் போகுது. சரிங்களா? இதோட 20 லட்சம் ரூபாயில 22 ஆண்டுகள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்த செலவு பாத்தீங்கன்னா 20 லட்சம்.
20 லட்சம் ரூபாயில் 22 ஆண்டுகள் கட்டுறாங்க. சரிங்களா? இதோட இந்த தாஜ்மஹாலோட தலைமை சிற்பி அவர் பேர் என்ன கேட்டீங்கன்னா உஸ்தத்தா ஹீஷா. சரிங்களா? உஸ்தத் ஹீஷா தலைமை சிற்பி முக்கியமா. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரியும், வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு ஷாஜகானாபாத் என்ற புதிய நகரை வந்து உருவாக்கி இருப்பார். என்ற புதிய நகரை உருவாக்கி இருப்பாரு. புதிய தலைநகரை வந்து உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு டெல்லியில வந்து முக்கியமா வந்து செங்கோட்டை இவர் தான் கட்டியிருப்பார். டெல்லியில் உள்ள செங்கோட்டை, நம்ம டெல்லியில் உள்ள செங்கோட்டையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசு தினத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடியேற்றுவாங்க இல்லைங்க, அங்கதான். சரிங்களா? டெல்லியில் செங்கோட்டை இவர் தான் கட்டியிருப்பாரு. சரிங்களா? இந்த செங்கோட்டைக்கு பேர் வந்து என்னன்னா லால் குயிலா அப்படிம்பாங்க. சரிங்களா? இன்னொரு பேர் வந்துட்டு லால் குயிலா. டெல்லி செங்கோட்டைக்கு இன்னொரு பேர் வந்து லால் குயிலா. லால் குயிலா என்றும் அழைப்பார்கள். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கும். சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கும். சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதாகும். இது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அவங்களோட முகலாயரோட வாழ்விடம். இந்த செங்கோட்டை வந்து முன்னாடி வந்துட்டு முகலாயரோட வாழ்விடமா இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா வந்துட்டு இவர் கட்டின அடுத்தது பாத்தீங்கன்னா ஷாஜகான் கட்டினது பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற ஜம்மு சுதிம்பாங்க. ஜம்மு சுதி. இது வந்து வெள்ளை பளிங்கிற்காக கட்டப்பட்டிருக்கும். இது வந்து உலகினோட மிகப்பெரிய பள்ளிவாசலும் கூட. ஜம்மு மசூதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசல். மிகப்பெரிய
பள்ளிவாசல். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது அடுத்து அவுரங்கசீப் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம சொன்ன மாதிரியே வந்து தாராஷிகோ அவரோட மூத்த மகன் வந்துட்டு தாராஷிகோ இருப்பாரு. பிளஸ் அவுரங்கசீப் வந்து மூன்றாவது மகன். இவங்க 2 பேத்துக்கும் வந்து வாரிசு உரிமை போர்ல வந்துட்டு அவுரங்கசீப் வந்துட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றுப்பாரு. சரிங்களா? இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஆட்சி காலம் 1658 டு 1707. சரிங்களா? 1707 வரைக்கும் போகும் இவங்க ஆட்சி காலம். சரிங்களா? இதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுரங்கசீப் அப்படின்னா உலகை வெல்பவர். உலகை வெல்பவர் அப்படிங்கிறதா அது மீனிங். சரிங்களா? இவர் வந்து ஒரு சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர். இவரும் சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர். ஏன்னா அவர் மூத்த சகோதரர் யாரு தாராஷிகோ சன்னி முஸ்லீம் பாருங்க. அப்புறம் இவரும் வந்துட்டு சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்னு சொல்றாங்க. சார்ந்தவர். சரிங்களா? அடுத்தது அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா வந்து அரியணை ஏறும் போதே இவருக்கு இன்னொரு பேர் வைக்கிறாரு. என்னன்னா அலாம்கீர் அப்படிங்கிற பேர்ல தான் வந்து அரியணையே ஏறுறாரு. சரிங்களா? அரியணை ஏறுறாரு. சரிங்களா? அலாம்கீர் அப்படிங்கிற பட்டம். அலாம்கீர் அப்படின்னு யாருன்னு கேட்டா நம்ம அவுரங்கசீப் தான் சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி உலகை வெல்பவர் அப்படின்னாலும் அவுரங்கசீப் தான். இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு மீண்டும் வந்துட்டு ஜிஷ்யா அப்புறம் வந்து புனித வரிகளை வந்து என்ன விதிக்கிறாரு மக்கள் மீது. சரிங்களா? மீண்டும் வந்துட்டு ஜிஷ்யா வரி விதித்தார். அப்புறம் வந்து புனித வரிகளும் வந்துட்டு இவருக்கு விதிச்சாங்க. சரிங்களா? முஸ்லிம்கள் மீது வந்துட்டு புனித வரிகளையும் வந்து விதித்தாருன்னு சொல்றாங்க. ஜிஷ்யாங்கிறது தலைவரி. சரிங்களா? அப்புறம் வந்து இவர் ரெகுலரா வந்து குர்ஆனை வந்துட்டு தவறாமல் படித்தாங்க அப்படிங்கிறாங்க. குர்ஆனை வந்து ரெகுலரா இவர் படிச்சாரு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இவரோட மகன் பாத்தீங்கன்னா வந்துட்டு யாருன்னா இவரோட மகன் வந்து 2ஆம் அக்பரும்பாங்க. சரிங்களா? நம்ம அவுரங்கசீப்போட மகன் பேர் வந்து பாத்தீங்கன்னா மகன் பேர் வந்து 2ஆம் அக்பர். நம்ம புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்பர்னு போட்டிருக்கும். சரிங்களா? ஆனா இது 2ஆம் அக்பர் தான் வச்சுக்கணும். நம்ம 2ஆம் அக்பர் தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து வெறும் அக்பர்னு தான் கொடுத்துருப்பாங்க. புக்ல பாத்தீங்கன்னா அக்பர் தான் கொடுத்துருப்போம் ஒரு இடத்துல எல்லாம். ஆனா வந்து நம்ம 2ஆம் அக்பர்னு எடுத்துங்க. பிளஸ் வந்து கொஸ்டின் வந்து எப்படி வேணா கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரோட முதல் தலைநகரம் வந்துட்டு எங்க இருந்துட்டா ஷாஜகானாபாத்ல தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஷாஜகானாபாத்ல வந்து தலைநகரம் இருந்திருக்கும்.
தலைநகர் பார்த்தீங்கன்னா ஷாஜகானாபாத்தா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 9வது சீக்கியர் குரு அவருக்கு வந்துட்டு அவர் வந்து சீக்கிய குரு வந்து மறுபடியும் இவர் வந்து கொண்டிருப்பாரு சரிங்களா. 9வது சீக்கிய குரு அவர் பேர் என்ன கேட்டீங்கன்னா தேஜ் பகதூர் சரிங்களா. தேஜ் பகதூர் 9வது சீக்கிய குரு பேர் வந்து தேஜ் பகதூர். அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு நம்ம அவுரங்கசீப் வந்து கொண்டிருப்பாரு சரிங்களா. அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டார். அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டிருப்பாரு தேஜ் பகதூர் சரிங்களா. 10வது சீக்கிய குரு கோவிந்த் சிங். கோவிந்த் சிங் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு இந்த அவுரங்கசீப்பை வந்து எப்படியாச்சும் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்துட்டு கல்சா என்ற ஒரு இராணுவ பிரிவை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். இராணுவ அமைப்பை உருவாக்கியிருப்பார். ஏற்படுத்தினார் அப்படிங்கிறாங்க சரிங்களா. என்ன அமைப்பு? கல்சா. யாரு? கோவிந்த் சிங். அதாவது 10வது சீக்கிய குரு என்ன பண்ணிருப்பாருன்னா வந்துட்டு இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சீக்கிய குரு கோவிந்த் சிங் என்ன பண்ணுவாருன்னா கல்சா என்ற ராணுவ அமைப்பை உருவாக்கி அவுரங்கசீப்புக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு எதிர்ப்பார் சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அவுரங்கசீப் தக்காணத்துக்கு வந்து வந்திருப்பாரு சரிங்களா. தக்காணத்துக்கு வந்து எப்ப வந்திருப்பாருன்னா 89ல வந்துட்டு வந்திருப்பாரு. முக்கியமா 1689ல அவுரங்கசீப் தக்காணத்துக்கு சென்றார் சரிங்களா. எதுக்காக சென்றிருப்பாருன்னா அவரோட மகன் அக்பர் இருப்பார். 2ஆம் அக்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு மராட்டியர்களோட கைகோத்து அவரை எதிர்ப்பார். ஸோ அதை அடக்கிறதுக்குன்னு என்ன பண்ணியிருப்பாரு டைரக்டா இவரே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 1689ல அவுரங்கசீப் தக்காணத்துக்கு சென்றிருப்பாரு சரிங்களா. சரிங்களா. முக்கியமா வந்து 2ஆம் அக்பர் என்ன பண்ணியிருப்பாரு மராட்டியர்களோட சேர்ந்துட்டு அப்பாவை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பாரு அந்த கழகத்தை அடக்கிறதுக்கு வேண்டி அவுரங்கசீப்பே வந்து டைரக்டா 1689க்கு சென்றிருப்பாரு சரிங்களா. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் என்ன 1677ல மரணம் அடைஞ்சிருப்பாரு சரிங்களா. சரிங்களா. 1707ல இறந்திருப்பாரு சரிங்களா அவுரங்கசீப். எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு புக்ல இருக்கிறது வந்துட்டு என்ன சொல்றது நிறைய இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம். எல்லாத்தையும் இப்படி எக்ஸாம் பாயிண்ட்ஸ்ல என்ன வேணுமோ அதை மட்டும் முக்கியமா படிச்சுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம படிக்க போறது குரூப் 4 லெவலில் தான் படிக்க போறோம். ஸோ அதனால வந்துட்டு என்னென்ன பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஏன்னா வந்துட்டு எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லா பாயிண்ட்லாம் வந்துட்டு ஒரு ஆர்டர் வைஸா கதையா போயிட்டு இருக்கும். அந்த கதை சொன்னோம்னா உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் மறந்துடும். ஹிஸ்டரியை பொறுத்தளவு உங்களுக்கு நமக்கு முகலாயர்கள் டெல்லி சுல்தான் ப்ளஸ் வந்துட்டு நம்ம தென்னிந்திய அரசர்கள் எல்லாமே சேர்த்தியே பார்த்தீங்கன்னா ஒரு 8, 9 கொஸ்டின் தான் வரும் மேக்ஸிமம். அதுல முகலாயர்கள் பார்த்தா ஏதோ மேபி 1, 2. ஸோ எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். ஸோ அதனால எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன வேணுமோ அதை மட்டும் படிங்க சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட நிர்வாகம், அதாவது நம்ம முகலாயர்களோட நிர்வாகத்தை பத்தி பார்க்குறோம்.
நிர்வாகம். வசீர் அல்லது தலைமை அமைச்சர். வாசிர் அல்லது தலைமை அமைச்சர் இவங்க வந்து முக்கிய பொறுப்புகள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. வாசிர்னா தலைமை அமைச்சர். முக்கியமாக கருதப்பட்டாருன்னு சொல்றாங்க. இவங்க ஆட்சி காலத்துல வாசிர்னா தலைமை அமைச்சர். சரிங்களா? மாகாணங்களை வந்து என்ன பிரிச்சிருப்பாங்கன்னா வந்து மாகாணங்கள்ல சுபாவா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? மாகாணத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாகாணங்கள்ல வந்து மாகாணங்களை வந்து என்ன மாகாணங்கள் பிரிவு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சுபாவா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? சுபாவா பிரிச்சிருப்பாங்க. இந்த சுபாக்களை வந்து நிர்வகிக்கிறவங்க வந்துட்டு சுபேதர்கள். இந்த சுபாக்களை வந்து நிர்வகிக்கிறவங்கன்னா சுபேதர்கள். ஸோ மாகாணத்தை என்னவா பிரிச்சிருப்பாங்க? சுபாவா பிரிச்சிருப்பாங்க. பல சுபாக்களா பிரிச்சிருப்பாங்க. ஒரு மாகாணத்தை பல சுபாவா பிரிச்சிருப்பாங்க. அந்த சுபாக்களை வந்து சுபேதர்கள். மொத்தம் நம்ம அக்பர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 15 சுபாக்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம அக்பர் காலத்துல 15 சுபாக்கள் இருந்தது. இந்த சுபேதர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிவில் மற்றும் ராணுவ அதிகாரங்களை வச்சிருந்தாங்க கையில. சரிங்களா? சிவில் சிவில் மற்றும் ராணுவ அதிகாரங்களை கையில இருப்பாங்க. அவங்க கையில இருக்கும். சரிங்களா? சிவில் மற்றும் ராணுவ அதிகாரிகளையும் கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த சுபேதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவில் மற்றும் ராணுவ அதிகாரிகள். சரிங்களா? இந்த சுபாக்கள் வந்து என்னவா பிரிச்சிருப்பாங்கன்னா மாகாணங்கள்ல மாகாணம் சுபாவா பிரிச்சிருப்பாங்க. இந்த சுபா வந்து என்னவா பிரிச்சிருப்பாங்கன்னா பல சர்க்காருக்காக சரிங்களா பல்வேறு சர்க்காவா பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா மாகாணம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூணு மாநிலம் அப்படி சேர்ந்தவர். சரிங்களா? ஒரு 3-4 மாநிலம். அது என்னவா பிரிச்சிருப்பாங்கன்னா சுபாவா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? சுபா சர்க்கார்கள்லாம் வந்துட்டு மாவட்டம். சரிங்களா? சர்க்கார்கள் அப்படின்னாவே மாவட்டம். சுபானா வந்துட்டு ஒரு பெரிய அதாவது மாகாணங்கள்ல இருந்து பிரிக்கப்பட்டதா சுபாக்கள். சரிங்களா? இப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்தது ஒரு மாகாணம். சரிங்களா? அதை வந்து சுபானா மாநிலம் பல மாநிலங்களா பிரிச்சிருக்கலாம். அந்த மாநிலத்துல வந்து பல சர்க்கார்களா பிரிச்சிருப்பாங்க. சர்க்கார்கள் மாவட்டங்கள். சர்க்கார்கள் அல்லது மாவட்டம். சரிங்களா? இந்த சர்க்கார்கள் வந்து நிர்வகிக்கிறது இந்த சர்க்கார்களோட ஆட்சியாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா பௌச்தார்கள் அப்படிம்பாங்க. சரிங்களா? பௌச்தார். அப்புறம் நம்ம சர்க்கார்கள் வந்து என்ன பிரிச்சிருப்பாங்க பர்னாக்களாக பிரிச்சிருப்பாங்க. சர்க்கார்கள் வந்து பல பர்னாக்களாக பிரிச்சிருப்பாங்க. உள்ள உள்ள வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்துட்டு ஒவ்வொரு தாலுக்கா அப்படிங்கலாம். சரிங்களா? அது மாதிரி சர்க்கார்கள் என்னவா பிரிச்சிருப்பாங்க பர்கானா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. பர்கானாக்களாக பர்னாக்களாக பிரிக்கப்பட்டன. சரிங்களா?
பாத்தீங்கன்னா மாகாணங்கள் மாகாணங்கள் சுபைவா பிரிச்சிருப்பாங்க. நம்ம சுபை அப்படிங்கிறது வந்து சர்க்கார்களாக பிரிச்சிருப்பாங்க. சர்க்காக்கள் பல சர்க்கார்கள் வந்து பாத்தீங்கன்னா பல பர்னாக்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கீழே ஒவ்வொரு ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிராமணிங்கிறது அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கிராமத்தோட நிர்வாகி. சரிங்களா? கிராமணி கிராமத்தின் நிர்வாகர். நிர்வாக அதிகாரி, கிராமத்தோட நிர்வாக அதிகாரியான நம்ம கிராமணி. சரிங்களா? அதே மாதிரி அக்பர் காலத்துல பாத்தீங்கன்னா அக்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜப்தி அப்படின்னு கொண்டு வந்திருப்பாரு. ஜப்தி முறை அறிமுகப்படுத்துறாரு. இது வந்து என்னன்னா நிலங்களை வந்துட்டு நிலவரி நிர்ணயம் செய்யறது, நிலத்தோட நிலவரியை நிர்ணயம் செய்யறது ஜப்தி முறை. நிலவரி நிர்ணயம். சரிங்களா? வேற எதுவும் கிடையாது. ஜப்திங்கிற நிலவரியை நிர்ணயம் செய்யறது தான் அக்பர் காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீதி, அதாவது இவங்களோட நீதிகள், அதாவது என்ன சொல்ற மக்களுக்கு வந்து நீதி வழங்குறது வந்து பாத்தீங்கன்னா நீதி பரிபாலன் சொல்றாங்க. நீதி வழங்குறது நீதி பரிபாலன் சொல்றாங்க. இந்த நீதி பரிபாலன்னா அதான் நீதி வழங்குறது. சரிங்களா? இது எதன் அடிப்படையில் இருந்துச்சு பாத்தீங்கன்னா குர்ஆனின் அடிப்படையில கொடுத்தாங்க நீதியெல்லாம். குர்ஆனின் வழிகொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு நீதி வழங்குனாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? குர்ஆன் உதவி கொண்டு என்ன பண்றாங்க, நீதி வழங்கினாங்க, விசாரிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் முக்கியமா வந்துட்டு மன்சப்தார் இரு விடயங்களை கொண்டிருந்தது. மன்சப்தாருங்கிறது பாத்தீங்கன்னா சட் மற்றும் சாவர் என்ற 2 பிரிவுல இருந்துச்சு. அதாவது இரு பிரிவா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இரு பிரிவாக சார்ந்திருந்தது. சரிங்களா? அதாவது என்னன்னா சாவர் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாவர். இதை ஃபர்ஸ்ட் சாவர் பார்க்கலாம். சாவர் அப்படிங்கன்னா ஒரு படை வீரரோட குதிரை எண்ணிக்கை குறிக்கும். சரிங்களா? முன்னாடியே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சட் அப்படிங்கிறது வந்துட்டு படை வீரர்களின் எண்ணிக்கை குறிக்கும் அல்லது தகுதி. அல்லது தகுதி. சரிங்களா? இதன் பிரகாரம் தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊதியங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
மன்சப்தாருங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சத்சாவர் இரு பிரிவுகளை வச்சு தான் வந்துட்டு படை வீரர்களுக்கு வந்து ஊதியங்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாவட்ட அளவில் வரி வசூல் செய்பவர்கள். சரிங்களா, மாவட்ட அளவில் யார் வரி வசூல் செய்வார்கள்னா அமீர் குஷ்ரர்கள். சரிங்களா, அவர் பேர் என்னன்னா அமீர் குஷ்ரன்றாங்க. அமீர் குஜார். சரிங்களா, அமீர் குஜாருங்க தான் வரி வசூல் செய்வாங்க மாவட்ட அளவில். அவர்களுக்கு உதவியா யார் இருப்பாங்கன்னா வந்து கானுங்கோ, பட்டவாரி மற்றும் வந்துட்டு பெட்டதார் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு உதவியா. உதவியே யாருன்னா பார்த்தீங்கன்னா பொட்டதார், கானுங்கோ மற்றும் வந்து பட்டாரி, முக்தா கதா. சரிங்களா, முக்கதம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. துணைநிலை அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அமீர் குஜருக்கு வந்துட்டு உதவினாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து சுயஉறுக்கள் அப்படிங்கிறாங்க. வரி விலக்கு அதாவது வரி இல்லாம வந்துட்டு கொடுக்கப்பட்ட நிலங்கள் பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா சுய உக்கள் அப்படிங்கிறாங்க. சுயயூர்கள். சரிங்களா, சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. சரிங்களா, நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் அக்பரோட காலத்துல பாத்தீங்கன்னா தின் ஹிலாஹி அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா தின் ஹிலாஹி அக்பர் காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்துட்டு அவரோட அதாவது மத சகிப்புத்தன்மையோட ஒரு வெளிப்பாடு தான். சரிங்களா, தெய்வீக மதம். சரிங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா பாபர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா பாரசீக மொழியை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துவார். பாபர் காலத்துல தான் வந்து பாரசீகம் முகலாயரோட அதாவது முகலாயர் ஆட்சி இந்தியாவில் நிறுவனே இவர் தான். சரிங்களா, இவரோட ஆட்சி காலத்துல வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து பாரசீக மொழி வந்து வந்திருக்கும். அறிமுகப்படுத்தினார். சரிங்களா, அப்புறம் நம்ம ஹுமாயூன். ஹுமாயூன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் அதாவது பாபரோட பையன் தான் ஹுமாயூன். முன்னாடி பார்த்திருப்போம். ஹுமாயூன் என்ன பண்ணியிருப்பாருன்னா டெல்லியில வந்து ஒரு அரண்மனை கட்டியிருப்பாரு.
அந்த அரண்மனை பேர் பார்த்தீங்கன்னா தின்ஹி பானா அப்படிங்கிறது ஒண்ணு. சரிங்களா? தின்ஹி பானா. இதை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு நம்ம பின்னாடி வர ஷர்ஷா என்ன பண்ணியிருப்பாரு, இடிச்சிருப்பாரு. சரிங்களா? தின்ஹி பானா அந்த அரண்மனை என்ன பண்ணியிருப்பாரு, பின்னாடி வர ஷர்ஷா வந்து இடிச்சிருப்பாரு. இதுக்கு பின்னாடி தானே ஷர்ஷா ஆட்சி வருது, ஷர்ஷா ஷூரிங்கிறது. சரிங்களா? ஷர்ஷா வந்துட்டு ஷர்ஷா மேல இடிக்கப்பட்டது. ஸோ என்ன கேட்பாங்கன்னா வந்து ஹுமாயூன் கட்டின அரண்மனை பேரு அப்படின்னு கேட்பாங்க. அது யார் இடிச்சான்னு கேட்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஷர்ஷாவால் இடிக்கப்பட்ட அரண்மனை பேரு தின்ஹி பானா. சரிங்களா? எப்படி வேணா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அக்பரால் கட்டப்பட்ட கட்டிடம். சரிங்களா? முக்கியமா அக்பரால் கட்டப்பட்ட கட்டிடங்கள். சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா திவானிகஸ், திவானிஹம், அப்புறம் வந்து பஞ்ச் மஹால், அப்புறம் பாத்தீங்கன்னா ரங்க் மஹால், சாலிம் 16 கல்லறை, சாலிம் 16 சரிங்களா? 16 கல்லறை, புலந்தர் வாசா. ஆகியன இவர் கட்டியிருப்பாரு. சரிங்களா? பாத்துங்க, திலங்கிலாஹம், பஞ்ச் மஹால், ரங்க் மஹால், சாலிம் 16 கல்லறை, புலந்தர் வாசா. இதெல்லாம் வந்து அக்பர் காலத்தில் கட்டியிருப்பாங்க. அடுத்தது நம்ம அவுரங்கசீப். அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது. சரிங்களா? என்னன்னு பார்த்தா அதாவது அவரோட மகன், அவுரங்கசீப்போட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜம். அவுரங்கசீப்பின் மகன் அஜம். அவர் பேர் வந்து அஜம். சரிங்களா? அஜம் ஷா. அஜம் ஷாவால் என்ன பண்ணியிருப்பாங்க, தன் தாயின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு வேண்டி என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு போற்றும் வகையில என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு அவுரங்காபாத்தில் பிபி கா மக்பாரா. சரிங்களா? பிபி கா மக்பாரா அப்படிங்கிற ஒரு கட்டடம் கட்டியிருப்பாரு. சரிங்களா? கல்லறை. பிபிகா அப்படிங்கிறது கல்லறை.
அதாவது அவுரங்கசீப் அவரோட மகன் வந்துட்டு அஜம் ஷா தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் என்ன பண்ணியிருப்பாருன்னா பிபி மக்பாராங்கிற ஒரு கல்லறை வந்து எங்க அவுரங்காபாத்ல வந்து கட்டியிருப்பாரு. சரிங்களா? அதுதான். இவங்க ஆட்சி காலத்துல சமூகம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, சமூகம் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் உயர் சாதி பெண்களிலே விதவை மறுமணம் வந்து தடை செய்யப்பட்டிருந்துச்சு. உயர் சாதி பெண்களிடையே வந்துட்டு விதவை திருமணம், விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்துன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா மாகார் எனும் பணப்பரிசு உரிமை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது இது என்ன உரிமைனா, முஸ்லிம் பெண்கள் மணப்பெண் திருமணத்தின் போது, சரிங்களா, அவங்க திருமணத்தின் போது வந்து மகார் அப்படிங்கிற பணப்பரிசு பெறுவதற்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருமணத்தின் போது பெண்களுக்கு அதான் மாஹர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஆயினி அக்பரி, அதாவது அறிஞர் ஆயினி அக்பரி என்ன சொல்றாரு, ராபி பிளஸ் வந்து காரிப் என 2 வேளாண் பருவங்கள் பயிர் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்று 2 வேளாண் பருவங்கள். அப்படின்னு சொல்றாரு ஆயினி அக்பரி. சரிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்ல வந்துட்டு உண்டி என்னும் கடன் பத்திரங்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரிங்களா? அதாவது உண்டி என்பது கடன் பத்திரம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்ல உண்டி என்னும் கடன் பத்திரம். சரிங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காகனா வந்து ஒரு பொருள் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது வந்து உண்டி என்ற கடன் பத்திரம் அவங்க கையில வச்சிருந்தா தான் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா சாராய் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா வந்து வணிகர் செல்லும் போது வந்து தங்கறதுக்கு ஓய்வு விடுதி. சரிங்களா? சாராய்ங்கிறது ஓய்வு விடுதி. பேர் மட்டும் தெரிஞ்சுங்க. சாராய்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு ஓய்வு விடுதி. வணிகர்கள் பயணத்தின் போது வந்து இது உதவிச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நான் பார்க்க போறது
சீக்கியரின் புனித குருவான வந்துட்டு யாருன்னா சீக்கிய புனித நூல் என்று குரு கிரத் சாஹிப், சீக்கியர்களின் புனித நூல். குரு கிரந்த் சாஹிப், சரிங்களா? இது வந்து கடவுள் ஒருவரே அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க, சரிங்களா? கடவுள் ஒருவரே அப்படின்னு குருநாத் நம்பினார்கள். இவங்களோட புனித நூல் கேட்டீங்கன்னா குரு கிரந்த் சாஹிப், சரிங்களா? இது வந்து சீக்கிய தலைவரார், சரிங்களா? சீக்கிய தலைவராக இருக்கலாம் குரு கிரந்த் சாஹிப். அது கடவுள் ஒருவரே அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க அவங்க. அப்புறம் வந்து முக்கியமா வந்து நம்ம கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள், கத்தோலிக்கர்கள், சரிங்களா? எங்க வந்திருப்பாங்கன்னா 1706 வந்து தரங்கம்பாடிக்கு வந்திருப்பாங்க, சரிங்களா? கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள். கத்தோலிக்கர்களால் சரிங்களா? கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் கேட்டீங்கன்னா கத்தோலிக்கர்கள். அதே மாதிரி வந்து டேனியர்கள் வந்துட்டு ஒரு இன்னொரு நாட்டு, அதாவது டேனியல் நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது டேனியல்னா வந்துட்டு ஐரோப்பிய வருகையில் பார்த்தீங்கன்னா டேனியல் வருகின்னு இருக்கும். அதில் வந்து முக்கியமாக வந்துட்டு டேனியல் வருகையின் கீழே வர முதல் லூத்தன் மத பரப்பாளர்கள், டேனியல் கீழ் வர முதல் லூத்தரன் மத பரப்பாளர்கள் 1706 தரங்கம்பாடி, எங்கன்னா தரங்கம்பாடி வந்தாங்கன்னு சொல்றாங்க, சரிங்களா? அவர்களில் வந்துட்டு சீகான் பால்கு என்ன பண்றாரு? விவிலியத்தின் புதிய ஏற்பாடு 1714 தமிழில் மொழியாக்கம் செய்யறாரு. இதுதான் முக்கியம். சரிங்க. சீகான் பால்கு விவிலியத்தின் வந்து புதிய ஏற்பாட்டை 1700 தமிழில் வந்து மொழியாக்கம் செய்யறாரு. ஸோ வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கப்பல் ஒட்டகம், முக்கியமா கப்பலின் ஒட்டகம் இது யார் அறிமுகப்படுத்திருப்பாருன்னா இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர். இந்த இது மாதிரி வந்து ஒரு கப்பல் ஒட்டகம் ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடித்தவர் யாருன்னா அக்பர். இது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தொழில்நுட்பம்னா, பெரிய பெரிய கப்பலை கட்டி அது என்ன பண்ணுவாங்கன்னா கடலை இறக்கணும். ஸோ கப்பலை வந்துட்டு கண்டிப்பா வந்து கயிறு கட்டி இழுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன படகு மேல, அதாவது சிறிய படகுகள் மேல வந்துட்டு பெரிய பெரிய கப்பலை வந்து கட்டி
அப்போ அந்த சிறிய படகை வந்து தண்ணியில இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் வந்து பெரிய படகை வந்து மூழ்கி நம்ம பயணம் செய்வாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். சரிங்களா? அதை வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து யாருன்னா வந்துட்டு அக்பர் தான் பண்ணியிருப்பாரு. அந்த தொழில்நுட்பம் அதுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? சிறிய படகுகள் மீது பெரிய படகு கட்டி தண்ணியில கொண்டு வந்து அந்த பெரிய படகை வந்து தண்ணியில இறக்குறது தான். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா தஷ்வந்த் அப்படிங்கிறது ஓவியர். சரிங்களா? தஷ்வந்த் பாசவன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இவர் வந்து ஓவியர். அக்பர் அவையில் இருந்தார். சரிங்களா? நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் தன்சேன் தன்சென் கூட வந்து ஏனைய இசை கலைஞர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர்னா 35 இசை கலைஞர்கள். இது அக்பர் அவையில இருந்தாங்க. சரிங்களா? இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? தன்சென் இயற்பெயர் என்ன கேட்டீங்கன்னா இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராம்தனு பண்டே. சரிங்களா? ராம்தனு பண்டே. ஷாஜகானோட வரலாறு நூல். சரிங்களா? பதுக் நாமா பேர் வந்துட்டு பாதுஷா நாமா அப்படிங்கிறது ஷாஜகானோட வரலாற்று நூல். இதை யார் எழுதியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் எழுதியிருப்பாங்க. அப்துல் ஷாமித் லகோரி. சரிங்களா? அப்துல் ஷாமித் லகோரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது வாரிஸ். சரிங்களா? இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த பாதுஷா நாமா அப்படிங்கிற ஷாஜகானோட வரலாற்று நூல் எழுதியிருப்பாரு. இது எழுதுறதுக்கு முக்கியமா வந்து ஒரு துணை நூல் எதை வச்சிருந்தாங்கன்னா ஐனி அக்பரியோட நூல்களை வந்து முன்னோடவும் வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஐனி அக்பரி. ஐனி அக்பரியோட நூல்களை வந்து முன்னோடியும் வச்சு இவங்க 2 பேரும் இந்த நூல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அக்பரோட அவையில வானியல் அறிஞர். சரிங்களா? வானியல் அறிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா நீலகண்டர் எழுதிய நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா தாஜி கானிலந்த். சரிங்களா? தாஜி கானிலந்த்
இன்னும் வானியல் ஆய்வு நூல். சரிங்களா? யாரு? நம்ம அக்பரோட அவையில் இருந்தாரு. சரிங்களா? இது அக்பர் தான். அக்பர் அவையில் இருந்த நீலகண்டன் தாஜிக் கனிலந்த் அப்படிங்கிற வானியல் ஆய்வு நூல். சரிங்களா? அப்புறம் ஷாஜகான் அவைப்புலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகநாத பண்டிதர். இவர் வந்துட்டு ராசகங்காதர அப்படிங்கிற இன்னும் சிறப்பு நூலை எழுதியிருப்பார். சரிங்களா? எழுதினார். சரிங்களா? யாருன்னா வந்து ஷாஜகான் அவையில் இருந்த ஜெகநாத பண்டிதர் ராசகங்காதர அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். சரிங்களா? முக்கியமா வந்துட்டு இன்னொரு நூல் பார்த்தீங்கன்னா தாரிகி பெரிஷ்டா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரிங்களா? இந்த நூல் வந்து 16ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? 16ஆம் நூற்றாண்டு தாரிகி பெரிஷா. இது யார் எழுதியிருப்பாருன்னா பெரிஷ்டா தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா? தாரிகி பெரிஷ்டா தான் எழுதியிருப்பாரு. ஸோ முகலாய ஆட்சியிலிருந்து எழுச்சியை பத்தி கூறுது. இந்தியாவின் முகலாய ஆட்சியை பத்தி ஃபுல்லா சொல்லுது.